சார் இன்னைக்கு என்ன லெசன் சார்? லிவிங் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ஸ். லிவிங் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ஸ் எழுதுகோ. The living world of plants la you're going to types of habitat. நீங்க என்ன பார்க்கணும்னா types of habitat. நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தா what by habitat னா the living organism live in a particular place. ஒரு particular placeல living organism அது வந்து வாழ்ந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன சொல்றோம், we call it habitat. We call it habitat. Let us study two major types of habitat with the help of the following. என்ன ரெண்டு மேஜர் டைப்ஸ் ஆஃப் ஹேபிடேட் பார்க்க போறேன். ஒன்று அக்வாட்டிக் ஹேபிடேட், ஒன்று டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட். அக்வாட்டிக் ஹேபிடேட் அண்ட் தென் டெரஸ்ட்ரியல் ஹேபிட் பார்க்க போறோம். அக்வாட்டிக் மீன்ஸ் வாட்டர் ஹேபிடேட், அக்வாட்டிக்னா வாட்டர், டெரஸ்ட்ரியல் லேண்ட். ஸோ இந்த ரெண்டு ஹேபிட்டை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். When we visit a pond, we see some plants. We can see some plants. We can see some plants appear to be float on the water. இப்போ பாண்ட்ல போய் பார்த்தோம்னா சில பிளான்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், அந்த வாட்டர்ல அப்படியே மேலே மிதக்கும். ஒன் ஆஃப் த காமன் பிளான்ட் இஸ் லோட்டஸ் பிளான்ஸ். அங்கே என்ன பார்க்கலாம், லோட்டஸ் பிளான்ஸ் வந்து பொதுவாக பாண்ட்ல இருக்கும். இருக்குமா இருக்காதா? லோட்டஸ் பிளான்ட் வந்து பாண்ட்ல இருக்கும். ரைட். இட் லீவ்ஸ் இட் லீவ்ஸ் ஃப்ளோட் ஆன் த வாட்டர். அந்த இலை என்ன பண்ணும், வாட்டர்ல ஃப்ளோட் ஆகும். இட் லீவ்ஸ் ஃப்ளோட் ஆன் த வாட்டர். தேர் இஸ் a small frog sitting on a leaf. ஒரு சின்ன ஃப்ராக் என்ன பண்ணுவாங்க, அந்த லீஃப்ல உட்காந்துரும். அந்த மாதிரி நீ பார்த்துருப்ப, பாண்ட்ல பார்த்துருப்ப. It is ready to catch the insect flying, fluttering around the flowers. அந்த ஃப்ராக் என்ன பண்ணும்னா அந்த லோட்டஸ் ஃப்ளவரை சுற்றி என்ன பண்ணும், சில இன்செக்ட் வந்து அதை சுற்றி பறந்துட்டு இருக்கும். அந்த இன்செக்டை பிடிக்கிறதுக்காக அந்த ஃப்ராக் அந்த லீஃப்ல உட்காந்துருக்கும். The stem of the plant is seen inside the water. ஆனால் இந்த லோட்டஸ் பிளான்ட் லீஃப் தான் நம்ம வாட்டர் மேல ஃப்ளோட் ஆகும். அதோட ஸ்டெம்ல என்ன பண்ணும், வாட்டருக்கு உள்ள சப்மர்ஜ் ஆயிருக்கும். வாட் இஸ் சப்மர்ஜ்? ப்ளஸ் இன்சைட் த வாட்டர், வாட்டருக்கு உள்ள என்ன பண்ணுவோம், அந்த லோட்டஸ் பிளான்டோட ஸ்டெம் உள்ள இருக்கும். இட்ஸ் ரூட்ஸ் ஆர் ஃபவுண்ட் வித்தின் த மல்டி ஃப்ளோர் ஆஃப் த பாண்ட். ஸோ அந்த பிளான்ஸோட ரூட் என்ன இருக்கும்னா அந்த பாண்டோடைய உள்ள டீப்ல என்ன இருக்கும்னா மல்டி ஃப்ளோர் இருக்கும். அந்த மல்டி ஃப்ளோர்ல the roots are present it. As these plants grow in water, shall we call it aquatic plants. So lotus plants வந்து வாட்டர்ல வளர்றதுனால நம்ம அந்த லோட்டஸ் பிளான்ட் நம்ம என்ன சொல்றோம்னா aquatic plants because it grows in water. ஸோ எந்தெந்த பிளான்ட்ஸ்ல வாட்டர் மூலமா வளருதோ அந்த பிளான்ட்ஸ் நம்ம என்ன சொல்றோம்னா aquatic plant. We call it aquatic plant. The aquatic habitat includes aquatic habitat includes areas that are permanently covered by water and surrounding areas that are occasionally covered by water. So aquatic habitat என்ன இன்க்ளூட் பண்ணிக்கணும்னா இந்த ஏரியா அதில் பெர்மனன்ட்லி நிரந்தரமா என்ன பண்ணுவோம், அந்த வாட்டர் இருக்கும். இல்லைன்னா அக்கேஷனலி அந்த சீசனுக்கு மழை பெஞ்சா மட்டும் அந்த ஏரியால வாட்டர் ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ரீஜனில் என்ன சொல்லலாம், வி கால்ஸ் aquatic habitat. பெர்மனண்டா வாட்டர் எங்க இருக்கும், சி வாட்டர் சொல்லலாம், பெரிய லேக் சொல்லலாம். அங்கெல்லாம் பெர்மனண்டா வாட்டர் இருக்கும். அப்புறம் அக்கேஷனல் எப்பப்போ மழை பெய்யும் அதை சொல்லலாம், வி கால்ஸ் பூல், லேக், அது மாதிரி என்ன சொல்லலாம். அந்த மாதிரி என்ன சொல்லலாம், அக்கேஷனலி கவர் பை வாட்டர். இது ரெண்டுமே என்னது aquatic habitat தான். தீஸ் டூ ஆர் த aquatic habitat. ஸோ பெர்மனண்டா எப்பவுமே வாட்டர் எங்க பார்க்கணும்னா சீல இருக்கும், ஓஷன்ல இருக்கும். டெம்பரரியில அக்கேஷனல் அது எப்போ மழை பெய்யுதோ அப்போ மட்டும் அங்கே எல்லாம் இருக்கும், அந்த இடத்துல தண்ணி தேங்கி இருக்கும். அது எனக்கு பாண்ட், பூல், லேக் அதெல்லாம் இருக்கும். அப்புறம் வெயில் காலம் வந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றி போயிடும். ரிவர் கூட சொல்லலாம். ரிவர் எப்போ மழை காலம்னா ரிவர் வெள்ளம் வரும். அப்புறம் மழை பிடிச்சா அங்கே வாட்டர் இருக்காது. அதே அக்கேஷனலி கவர்ட் பை வாட்டர் சொல்றாங்க. அதெல்லாம் there are two types, namely freshwater habitat, marine water habitat. So aquatic habitat எப்படி பிரிக்கிறோம்னா we are divided two habitat, freshwater habitat, marine water habitat. Freshwater habitatனா pond, pool, lake, river இதெல்லாம் freshwater habitat. Marine water habitat na sea, oceans la marine water habitat. Do you know it? Nile is the longest river in the world. It is a 6,650 km long. So Nile என்ன சொல்றாங்க, நீளமான ரிவர் சொல்ற.
நீளமான ரிவர், இட் இஸ் லாங்கஸ்ட் ரிவர் தி வேர்ல்ட். இட் இஸ் அதோடைய லென்த் எவ்வளவு சொல்றாங்க, 6050 கிலோமீட்டர் சொல்றாங்க. த லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியா இஸ் a கேஞ்சஸ் ரிவர். ஸோ உலகத்திலே பெரிய லாங்கஸ்ட் ரிவர் நைல் ரிவர். அது வந்து சவுத் ஆப்பிரிக்கால இருக்கு. இந்தியாவில் எது லாங்கஸ்ட் ரிவர்னா கேங்கஸ், கங்கை ரிவர் தான் லாங்கஸ்ட் ரிவர் சொல்றாங்க. இட்ஸ் இஸ் 2525 கிலோமீட்டர் லாங் சொல்றாங்க, அதோட டிஸ்டன்ஸ் சொல்றாங்க. அப்புறம் ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட், ரிவர், லேக், பாண்ட்ஸ், பூல்ஸ் ஆர் த ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட். ஸோ இதை என்ன சொல்றாங்க, ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட் சொல்றாங்க. வாட்டர் ஹயாசன்த், வாட்டர் லிலி, லோட்டஸ், இதுல என்னது அந்த அந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட்ல வரக்கூடிய பிளான்ஸ். வாட்டர் ஹயாசன்த், வாட்டர் லிலி, lotus are seen in the freshwater habitat. In these plants, roots are very much reduced in size. So in the plants, water hyacinth, water lily, lotus எல்லாம் ரூட் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் சைஸ் ரொம்ப ரெடியூஸ் ஆயிருக்கும், லென்த்தியா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. The stem and the leaves have the air chamber. So the lotus plantோட ஸ்டெம்லயும் லீஃப்லயும் என்ன இருக்கும்னா ஏர் சேம்பர்ஸ். சேம்பர்னா அறைகள், என்ன சொல்றாங்க, அறைகள் சொல்றாங்க. ஏர் சேம்பர்ஸ் இருக்கும். எது that allows the aquatic plant to float in the water. அந்த ஏர் சேம்பர் வந்து அந்த பிளான்ட்ஸ்ல ஸ்டெம்லயும் லீஃப்ல இருக்கிறனாலதான் லீஃபும் ஸ்டெம் என்ன பண்ணுது, அந்த வாட்டர்ல ஃப்ளோட் ஆகுது. அந்த ஸ்டெம் அந்த மாதிரி ஏர் சேம்பர்ஸ்ல அது உள்ள எல்லாம் என்ன பண்ணுது, ஸ்டெம்னால என்ன பண்ண முடியாது, ஃப்ளோட், தே டு நாட் ஏபிள் டு ஃப்ளோட் ஆன் த வாட்டர்ல ஃப்ளோட் ஆக முடியாது. ஸோ அந்த பிளான்ஸோட லீஃபும் ஸ்டெம் எதனால ஃப்ளோட் ஆகுதுன்னா பிகாஸ் தே ஹேவ் ஏர் சேம்பர்ஸ். என்ன சொல்றாங்கன்னா ஏர் சேம்பர்ஸ் சொல்றாங்க. அதுல இந்த பிக்சர்ல பாருங்க, யூ கேன் see the small holes. இதுல ஸ்டெம் ஆஃப் த லோட்டஸ் பிளான்ட். அந்த ஹோல்ஸ் சொல்றாங்கன்னா ஏர் சேம்பர். நீ பாக்குற அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் பத்தியா, தட் இஸ் ஏர் சேம்பர் பிரசன்ட் இன் த ஸ்டெம்ல இருக்கக்கூடிய ஏர் சேம்பர். ஏர் ஸ்பேஸ் இன் த ஸ்டெம்ஸ் அண்ட் petioles of the lotus are useful for floating in water. So ஏர் ஸ்பேசஸ் இன் ஸ்டெம்ஸ், ஸ்டெம்ஸ்லயும் petiole இலைக்காம்பு, அந்த இலைக்காம்புலையும் ஸ்டெம்லயும் என்ன பண்ணுறது, என்ன இருக்கு, ஏர் ஸ்பேசஸ் இருக்கும். தட் இஸ் ஏர் சேம்பர். அது எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல் ஃபார் ஃப்ளோட்டிங் வாட்டர், வாட்டரை ஃப்ளோட் பண்றதுக்கு ரொம்ப யூஸா இருக்கு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாரு, மெரைன் வாட்டர் ஹேபிடேட். நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட் பார்த்தோம், அதுல ரிவர், பாண்டு, பூல், லேக் எல்லாம் பார்த்தோம். மெரைன் வாட்டர் ஹேபிடேட் ஃப்ரம் அவுட்டர் ஸ்பேஸ் எர்த் லுக்ஸ் லைக் an awesome blue marble. நம்ம வெளியில இருந்து ஸ்பேஸ் நம்ம மேல இருந்து பார்த்தோம் வச்சுக்கோ, எர்த் ஸ்பேஸ் தாண்டி மேல இருந்து பார்த்தா எப்படி இருக்கும்னா awesome blue marble, ஒரு நீல கலர் மார்பிள்னா பளிங்கிக்கல் மாதிரி இருக்கும் நம்ம எர்த்தை பார்க்கறோம்ல. ஏன்னா என்டையர்ல 3/4 என்ன இருக்கு, வாட்டர் கவர் ஆயிருக்கு. ஆனா மேல இருந்து பார்க்கும்போது ரொம்ப ப்ளூ மார்பிள் மாதிரி இருக்கு சொல்றாங்க. தட் இஸ் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ் மோர் தென் 70% இஸ் கவர்ட் பை ஓஷன். ஸோ நம்ம 100% ஆஃப் எர்த்ல எவ்வளவு பெர்சென்ட் வாட்டர் கவர் ஆயிருக்கலாம், 70% இஸ் கவர்ட் பை ஓஷன்ஸால. 70% நம்ம ஓஷன்ஸால கவர் ஆயிருக்கு. ஓஷன்ஸ் ஆல்சோ சப்போர்ட் த growth ஆஃப் த பிளான்ட். ஓஷன் என்ன பண்ணும், அங்க பிளான்ஸ், அதுல ஓஷன்ஸ்லயே பிளான்ஸ் வரும். இந்த மாதிரி ஆல்கே பிளான்ஸ் ஓஷன்ஸ்ல இருக்கும். மெரைன் பிளான்ஸ் பெர்ஃபார்ம் அபவுட் 40% ஆஃப் த போட்டோசிந்தசிஸ் that occur in the planet. ஸோ மொத்தம் 70% ஆஃப் வாட்டர் இருக்கு. அதுல ஓஷன் எவ்வளவு சப்போர்ட் பண்ணுங்க, ஸோ ஓஷன் ஆல்சோ சப்போர்ட் த growth ஆஃப் பிளான்ட் சப்போர்ட் பண்ணுது. மெரைன் பிளான்ஸ் பெர்ஃபார்ம் அபவுட் 40% ஆஃப் ஆல் போட்டோசிந்தசிஸ். ஸோ என்டையர் வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய போட்டோசிந்தசிஸ்ல 40% எந்த பிளான்ஸ் பண்ணுனா மெரைன் வாட்டர், சீ வாட்டர்ல இருக்கக்கூடிய பிளான்ஸ் என்ன பண்ணுது, 40% ஆஃப் போட்டோசிந்தசிஸ் பண்ணுது அப்படி சொல்றாங்க. எக்ஸாம்பிள் மெரைன் ஆல்கே, பாசிகள், சீ கிராசஸ், மார்ஷ் கிராசஸ், ஃபைட்டோ பிளாங்டன், இதெல்லாம் சேர்ந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் போட்டோசிந்தசிஸ் பண்ணுதுன்னா 40% ஆஃப் போட்டோசிந்தசிஸ் பண்ணுது அப்படி சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன பார்த்துக்கோம், ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்ல, அக்வாட்டிக் ஹேபிட்ல என்ன பார்த்தோம்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட், மெரைன் வாட்டர் ஹேபிடேட் பார்த்தோம். அடுத்து டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட். Terrestrial habitat are the ones that are found on the land like a forest, grassland and desert. So terrestrial habitat எப்படி இருக்கும்னா found on landல நம்ம பார்க்க முடியும். அது எப்படி இருக்கும், forest is one habitat, grassland, desert. So these are the terrestrial habitat. It also includes a man-made habitat like a farms, towns and cities. இப்ப ஃபாரஸ்ட், கிராஸ் பிளான்ட், டெசர்ட்லாம் நேச்சுரல் ஹேபிடேட். அதில் சொல்றாங்க these type of habitats occur naturally. ஆனால் மேன்மேட் என்ன சொல்ற, மனிதர்கள் என்ன செய்யப்பட்ட டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்னா ஃபார்ம்ஸ், வயல்வெளிகள். ஃபார்ம்ஸ்னா வயல்வெளிகள். அண்ட் தென்
டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் இதெல்லாம் யாரால உருவாக்கப்பட்டதுன்னா மனிதனால உருவாக்கப்பட்டது. அதுலயும் நம்ம வாழ்றோம். ஸோ அதுல சொல்றாங்கன்னா man-made habitat. These are the man-made habitats சொல்றாங்களா. They can be big as continent or as small as island. இது டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட்னா பெரிய கான்டினென்ட் மாதிரி இருக்கும். எப்படி 7 கான்டினென்ட் சொல்றோம்ல, மொத்தம் 7 கான்டினென்ட் சொல்றோம் லேண்ட்ல. அது 7 கான்டினென்ட் ஒவ்வொன்றும் பெரிய பெரிய கான்டினென்ட்ஸா இருக்கும். இதெல்லாம் ஸ்மால் as ஐலாண்ட், சின்னதாக என்ன பண்ணும் ஐலாண்டா இருக்கும். ஒன்று கான்டினென்டா இருக்கும் எது டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட், இல்லைன்னா சின்ன ஸ்மால் ஐலாண்டா இருக்கும். They make up about 28% of the entire world habitat. The entire world habitatல எவ்வளவு சதவீதம் வந்து terrestrial habitat இருக்குன்னா 88%. Next page number 72 இருக்கும். Rubber tree, neem tree example சொல்றாங்க. ஃபாரஸ்ட்ல இருக்கிற எக்ஸாம்பிள் rubber tree, teak tree and neem tree. Do you know the first land plants appeared found around 470 million years ago. So முத பிளான்ஸ் எங்க தோன்றி எவ்வளவு நாள் ஆச்சுன்னா 450 million years ago. அப்பதான் என்ன பண்ணுது, அதுக்கு முன்னாடி நிறைய பீரியட்ஸ் இருக்கு. ஸோ இது இந்த லேண்ட் பிளான்ஸ் எப்ப அப்பியர் ஆச்சுன்னா அந்த 4000 billion years முன்னாடி பிளான்ஸ் உருவாயிருக்கலாம் அப்படி சொல்றாங்க. The Amazon rainforest in the South America produces half of the world's population, half of the world's oxygen supply. So அமெரிக்கா இருக்கக்கூடிய இந்த ஃபாரஸ்ட் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட், அந்த ரெயின் ஃபாரஸ்ட் என்ன பண்ணுதுன்னா என்டையர் வேர்ல்டுக்கு 50% ஆஃப் த ஆக்சிஜன் சப்ளை அதான் பண்ணுது. ஸோ என்டையர் வேர்ல்டுக்கு 50% ஆஃப் ஆக்சிஜன் சப்ளை யார் பண்றாங்கன்னா அந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் பண்ணுது. ஏன் அங்கே ட்ரீ அதிகமா இருக்கும். ஸோ ட்ரீ அதிகமாக என்ன பண்ணும், அதிகமாக ஆக்சிஜன் சொல்லுறோம். ஸோ அந்த ஆக்சிஜன் நம்மளுக்கு என்ன பண்ண நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சொல்றாங்க. The terrestrial habitat is classified into 3 types. So terrestrial habitat 3 வகையா பிரிக்காங்க. எப்படி desert habitat and then grassland habitat, forest habitat. So terrestrial habitat எப்படி பிரிக்கிறோம் நம்ம, terrestrial habitat, grassland habitat, forest habitat. First terrestrial habitat, desert habitat பார்ப்போம். அப்புறம் இதெல்லாம் நம்ம terrestrial habitat சேர்க்கலாம். terrestrial habitat வரும். A habitat without much water is called deserts. So இப்போ நம்ம டெசர்ட் சொல்ல, டெசர்ட்னானது நிறைய வாட்டர் இல்லாத அந்த இடத்த என்ன சொல்லணும்னா டெசர்ட் சொல்லலாம். The habitat which without much water, எந்த ஹேபிடேட்ல வந்து அதிகமாக தண்ணி இல்லையோ அந்த ஹேபிடேட் நம்ம என்ன சொல்றோம்னா டெசர்ட் சொல்றோம். ஸோ டெசர்ட்ல அதிகமாக வாட்டர் கிடைக்காது. எங்கேயோ ஒயாசிஸ் அங்கதான் நம்மளுக்கு வாட்டர் இருக்கும். ஸோ வாட்டர் கிடைக்கிறது ரொம்ப அதிகமாக குறைச்சலா இருக்கும் இதுல டெசர்ட்ல. ஸோ டெசர்ட் ஆர் த ட்ரையஸ்ட் பிளேஸ் ஆன் த எர்த். ஸோ பூமியில எது ரொம்ப ட்ரையஸ்ட் பிளேஸ்னா எர்த் இஸ் தட் இஸ் டெசர்ட் இஸ் ரொம்ப டெசர்ட் என்ன சொல்றாங்க, the desert driest place on the earth. எர்த்ல அதான் ட்ரையஸ்ட் பிளேஸ். they get fewer than 25 centimeter of rainfall annually. ஸோ ஆனுவலி எவ்வளவு ரெயின்ஃபால் கிடைக்காது, 25% ஆஃப் த ரெயின்ஃபால் கிடைக்கும். ஸோ 365 டேஸ்ல எவ்வளவு நாள் மழை கிடைக்கும், மழை பெய்யுதுன்னா 25% தான். ஸோ 25% ஆஃப் த rainfalls in the desert habitat. The plants which grows in the habitat have the thick leaves. So அந்த ஹேபிட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த டெசர்ட் ஹேபிட்ல வாழக்கூடிய பிளான்ஸோட லீஃப்ல என்ன இருக்கும், திக் லீஃப் இருக்கும். ஸ்டெம் வந்து நம்ம மாடிஃபை லீஃபா மாறி இருக்கு, லீஃப் வந்து ஸ்பைன்ஸா மாறி இருக்கும். அதான் சொல்றாங்க. The plants which grow in the terrestrial habitat. So terrestrial habitat means hot season, hot period. So desert habitatல வாழக்கூடிய அந்த So the plants which grow in the habitat have a thick leaves. அந்த டெசர்ட்ல வாழக்கூடிய அந்த பிளான்ட்ஸ்ல எப்படி இருக்குன்னா லீஃப் திக்கா இருக்கும், அப்புறம் அது ஸ்பைன்ஸ் இருக்கும். அந்த திக் லீஃப்ல என்ன பண்ணும், வாட்டர்ல ஸ்டோர் பண்ணும், மினரல்ஸ் ஸ்டோர் பண்ணும். The plant like cactus, நீ பாக்குற பிக்சர் வந்து cactus, நீ பாக்குற பிக்சர் இந்த படத்துல இருக்கிறது cactus சொல்றாங்க. Store water in the stem and the leaves are reduced in spine. So cactus plant வந்து நீ பாக்குறது green section என்னது actually stem தான். Stem தான் என்ன மாறிருக்கு, லீஃப் மாதிரி மாறி இருக்கு. அதோட லீஃப் என்ன ஆகிடும்னா ஸ்பைன்ஸ் முள்ளாக மாறிடும். அதோட லீஃப் என்ன பண்ணும், முள்ளாக மாறும். இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா phylloclad, we call it phylloclad சொல்றாங்க. They have a long root that grow very deep in the soil of the earth, soil of the church of water.
they have long roofs that go very deep in the soil, the search of water. So water நம்ம என்ன பண்றோம், சாயில டீப்பா பண்ணி நம்ம என்ன பண்றோம், ஆராய்ச்சி பண்ண, நம்மளுக்கு வாட்டர் எங்க இருக்கு நம்ம ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. இதுல நெக்ஸ்ட் பேஜ்ல actually visit a nearby nursery, choose any 10 varieties of plant and place them under the appropriate habitat. ஸோ ஒரு நர்சரி கார்டன், ஒரு எங்க செடிகளை வளர்ப்பாங்களே அதுக்கு சொல்ற நர்சரி சொல்றாங்க. அந்த நர்சரி கார்டன்ல போய் என்ன பண்ண போறோம், நீ ஒரு 10 டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் எடுத்து என்ன பண்றோம், நம்ம அப்ரோப்ரியேட் ஹேபிட்ஸ் எடுத்து என்ன பண்றோம், நம்ம வீட்டுல ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல வளர்க்குறோம். அந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணி அதை எப்படி வளர்ந்து நம்ம வாட்ச் பண்ண சொல்றாங்க. வேர்ல்ட் ஹேபிடேட் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் மண்டே ஆன் அக்டோபர். ஸோ வேர்ல்டு ஹேபிடேட் டே என்னைக்கு கொண்டாடுறாங்க, ஃபர்ஸ்ட் மண்டே அக்டோபர்ல. ஃபர்ஸ்ட் மண்டே வந்து ஃபர்ஸ்ட் மண்டே ஆஃப் அக்டோபர், அக்டோபர்ல ஃபர்ஸ்ட் டேல ஆன் ஃபர்ஸ்ட் மண்டே, அதில் ஃபர்ஸ்ட் முதல் திங்கக்கிழமை என்ன பண்றாங்க, அந்த வேர்ல்டு ஹேபிடேட் டே கொண்டாடுறாங்க. ஓகே சார், நம்ம இது பிளான்ட் அடாப்டேஷன் நம்ம ஏற்கனவே இதில் பார்க்கலாம். நீங்கள் பிளான்ட் அடாப்டேஷன் பார்க்கல, ரைட், இதை பார்ப்போம். இப்போ நீங்கள் என்ன பார்த்துருக்கோம், நம்ம இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், நம்ம சீனை போட்டு வாட் பை ஹேபிடேட். அது ஹேபிட்டல் ரெண்டா டிவைட் பண்றோம், அக்வாட்டிக் ஹேபிடேட், டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட். அக்வாட்டிக் ஹேபிட்ல எப்படி இருக்கும், அது டெரஸ்ட்ரியல் ஹேபிட்ல 3 வகையை பிரிச்சோம். டெரஸ்ட்ரியல் ஹேபிட் எப்படி பிரிச்சோம், ஃபர்ஸ்ட் அக்வாட்டிக் ஹேபிட் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட், மெரைன் வாட்டர் ஹேபிடேட் பார்த்தோம். அப்புறம் டெரஸ்ட்ரியல் ஹேபிட் எப்படி பார்த்தோம், டெசர்ட் மவுண்டன்ஸ் பார்த்தோமா. சீனை போட்ட டெசர்ட்ஸ், மவுண்டன்ஸ், தென் கிராஸ்லேண்ட். ஸோ டெசர்ட், கிராஸ்லேண்ட், ஃபாரஸ்ட், இந்த 3 வகையா பார்த்தோம் நம்ம. அதில் அடுத்து அடாப்டேஷன் இன் பிளான்ஸ். பிளான்ஸ்ல எப்படி அடாப்டேஷன் ஆகுது, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லலாம், வாட் பை அடாப்டேஷன். அடாப்டேஷன்ஸ் ஆர் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இன் பிளான்ஸ். ஸோ ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், பிளான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் which help them to survive in a habitat they live in over a long period. ஸோ அது எதுக்கு, அந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அந்த பிளான்ட்டை வந்து ஒரு பர்டிகுலர் ஹேபிடேட், ஏன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல என்ன பண்ணுவோம், they allow to grow, அந்த இடத்துல வாழ அதுக்கு தகுந்த மாதிரி என்விரான்மெண்ட், அதுக்கு என்விரான்மெண்ட் தகுந்த மாதிரி என்ன பண்ணுவோம், அந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம், அந்த பிளான்ஸ் வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்றாங்க. The plants in a specific environment have a develop a special features. ஸோ ஒரு குறிப்பிட்ட என்விரான்மெண்ட்ல வாழக்கூடிய பிளான்ஸ் என்ன பண்ணும், அது ஒரு டெவலப் ஸ்பீசிஸை ப்ரொடியூஸ் பண்ணும், which help them to grow and live in a particular habitat. ஸோ ஒரு பர்டிகுலர் என்விரான்மெண்ட்ல வாழக்கூடிய பிளான்ஸ்க்கு என்ன பண்ணணும்னா, help them to grow, அது என்ன பண்ண வளர விடும். அதே சமயம் live in that particular habitat, அந்த ஹேபிட்டேட்ல என்ன பண்ணுவது, அதே ஹேபிட்டேட்ல அது வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. In this chapter, let us study about some adaptation like a tendril. இந்த லெசன்ஸ் என்ன பார்க்க போறோம்னா, டென்ட்ரில் பார்க்க போறோம். எகோன்ஸ் சொல்றது அடாப்டேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் இன் டென்ட்ரில். டென்ட்ரில் இஸ் த ட்வினிங் கிளைம்னா கொடி மாறு. டென்ட்ரில்லாம் கொடி மாறு இருக்கும். அது இட்ஸ் அ கிளைம்பின், அதுதான் கிளைம்பின் ஆர்கான். எந்த பிளான்ட்டுக்கு, டென்ட்ரில் வளரக்கூடிய பிளான்ட்ஸுக்கு என்ன சொல்றாங்க, டென்ட்ரில் இஸ் அ ட்வைனிங். அது வந்து சொல்றாங்க, அது கிளைம்பின் ஆர்கன். அது என்ன பண்ணும், அந்த ஆர்கன் வச்சு என்ன பண்ணும், பக்கத்துல இருக்க பிளான்ஸ் பற்றி அப்படியே என்ன பண்ணும், மேலே போகும். ஆஃப் சம் வீக் ஸ்டெம் பிளான்ஸ் லைக் எ பீஸ் அண்ட் பிட்டர் கார்ட். ஸோ இந்த மாதிரி டென்ட்ரில்ஸ் எங்க ஃபார்ம் ஆகும்னா, வீக் ஸ்டெம் பிளான்ட். ஸோ வீக் ஸ்டெம் பிளான்ட்ல கரெக்டாக என்ன இருக்கும், டென்ட்ரில்ஸ் இருக்கும், லைக் எ பீஸ் அண்ட் பிட்டர் கார்ட். ஸோ இந்த மாதிரி பீ அண்ட் பிட்டர் கார்ட்ஸ் என்ன இருக்கும்னா, அதோடைய டென்ட்ரில்ஸ் ஃபார்ம் இருக்கும். என்ன ஃபார்ம் இருக்கும், டென்ட்ரில்ஸ் ஃபார்ம் இருக்கும். Tendrils coils around a support and help the plant to climb. Tendril என்ன பண்ணும், சப்போர்ட் பண்ணும். எதுக்கு, அரௌண்ட் சப்போர்ட், பக்கத்துல இருக்க சப்போர்ட் சுற்றி என்ன பண்ணும், அது மேல அப்படியே வளரும். இது டென்ட்ரில்ஸ். and help the plant to climb. அப்படியே என்ன பண்ணும், பிளான்ஸ் மேல கொஞ்சம் என்ன பண்ணும், கிளைம் பண்ணி மேல போகும். எக்ஸாம்பிள், ஸ்வீட் பீஸ் leaflets are modified into tendrils. ஸோ ஸ்வீட் பீஸ் தான் பட்டாணில எது டென்ட்ரில்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா, லீஃப்லெட்ஸ் தான் என்ன பண்ணுது, டென்ட்ரில்ஸாக மாற்றப்படுகிறது. பிட்டர் கார்டு பாவக்காய், ஆக்சுவலி பட் ஸ்வீட் பீல வந்து லீஃப்லெட்ல டெர்மினல் லீஃப்லெட் வந்து எப்படி மாறும், டென்ட்ரில்ஸா மாறும். ஆனால் பிட்டர் கார்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பட் ஆர் மாடிஃபைட் டு டென்ட்ரில். ஸோ பிட்டர் கார்டு பாவக்காயில பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பட் ஃபார்ம் ஆகும். அது என்ன பண்ணுது, டென்ட்ரில்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அது உருவாகுது அப்படி சொல்றாங்க. அதுக்கு பாரு,
சில பிளான்ஸ் சில பிளான்ஸ்ல தான்ஸ் இருக்கும், முள் இருக்கும். அது முள் எதுக்குன்னா டு ரெடியூஸ் டிரான்ஸ்பிரேஷன் நடக்கிறது குறைக்கிறதுக்காண்டி என்ன பண்ணும், லீவ்ஸ் வந்து மாடிஃபை இன்டு ஸ்பைன்ஸ் தான் மாறும் அப்படின்னு சொல்றாங்க. லீவ்ஸ் ஆஃப் சம் பிளான்ஸ் பிகம் ஹோலி ஆர் பார்ஷியலி மாடிஃபை இன்டு ஷார்ப் பாயிண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ லீவ்ஸ் என்ன பண்ணுது, மாடிஃபைட் ஆகுது. எப்படி ஃபுல்லாகவும் மாடிஃபைட் ஆகும், இல்லை பார்ஷியலி மாடிஃபைட் ஆகும் டு ஷார்ப் பாயிண்டட் ஸ்ட்ரக்சர். எல்லாருக்கும் பாயிண்ட் ஷார்ப் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அது அந்த தான்ஸ், அந்த ஸ்ட்ரக்சருக்கு என்ன பேர் சொல்றோம்னா தான் சொல்றோம், ஆர் ஸ்பைன்ஸ். எக்ஸாம்பிள் டெஃபினிட்டிவ் பர்பஸ் என்ன இருக்கும், அந்த லீவ்ஸ் என்ன பண்ணுது, லீவ்ஸ் ஆஃப் சம் பிளான்ட்ஸ் என்ன பண்ணுது, பிகம் ஹோலி ஆர் பார்ஷியலி மாடிஃபை இன்டு ஷார்ப் பாயிண்டட் ஸ்ட்ரக்சர்ஸ். அது மாதிரி ஷார்ப் பாயிண்டட் ஸ்ட்ரக்சர் மாதிரி என்ன பண்ணும், தான்ஸ் ஷார்ப் பாயிண்டட் ஸ்ட்ரக்சருக்கு என்ன பேர்னா தான்ஸ் இல்லைன்னா ஸ்பைன்ஸ் சொல்றாங்க. அது எதுக்கு யூஸ் ஆகும், டிஃபென்சிவ் பர்பஸ். ஏதாவது அனிமல் வந்து அந்த இலையை எதுவும் சாப்பிட வச்சுட்டா என்ன பண்ண முள்ளு அது குத்திடும். அப்ப என்ன பண்ண, தன்னை பாதுகாக்கிறது, டிஃபென்ஸ் பண்றதுக்கு அந்த ஸ்பைன்ஸ்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் அகேவ், த லீஃப் அபெக்ஸ் அண்ட் த மார்ஜின்ஸ் ஆர் மாடிஃபைட் த தான்ஸ். ஸோ அகேவ் சோற்று கட்டாயில வந்து லீஃபோட நுனியும் அதோட மார்ஜின் என்ன மாடிஃபை ஆகுது, தான்ஸா மாடிஃபைட் ஆகும். ஒபென்ஷியா சப்பாத்தி களி, லீவ்ஸ் ஆர் மாடிஃபை இன்டு ஸ்பைன்ஸ். சப்பாத்தி களியில எது மாடிஃபைட் ஆகுது, லீவ்ஸ் வந்து மாடிஃபை இன்டு ஸ்பைன்ஸா மாறுது. போகன்வில்லா காகிதப்பூ நம்ம பார்த்துருப்பேன், ரோஸ் கலர்ல, ஒயிட் கலர்ல, ஆரஞ்சு கலர்ல ஒரு ஃப்ளவர் இருக்கும். அந்த பிளான்ஸ் மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்னா அந்த ஃப்ரெஞ்சு இது பண்ணுவோம்ல, வேலி சொல்ல பற்றி அந்த வேலியில தான் அந்த போகின்வில்லா பிளான்ஸ் எல்லாம் வளர விடுவாங்க. போகின்வில்லா பண்ண ஸ்டெம் ஷார்ப் தான்ஸ், ஸ்டெம்க்கு என்ன இருக்கும், ஒரு ஷார்ப் தான்ஸ் இருக்கும், நீளமான ஒரு முள் இருக்கும். இதெல்லாம் என்ன சொல்றாங்க, ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஃபார் த மாடிஃபிகேஷன். ஸோ மாடிஃபிகேஷனுக்காண்டி என்ன பண்ணுச்சு, இந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அந்த பிளான்ஸ்ல ஃபார்ம் ஆகுது அப்படி சொல்றாங்க. அந்த குருவை பற்றி வரேன். ஸோ இதோட இந்த லெசன்ஸ் முடிஞ்சது. இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம், ஹேபிடேட் பார்த்துருக்கோம். ஹேபிடேட்டில் டெரெஸ்ட்ரியல் ஹேபிடேட், அக்வாட்டிக் ஹேபிடேட் பார்த்தோம். அக்வாட்டிக் ஹேபிடேட்டில் ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட், மரைன் ஹேபிடேட் பார்த்துருக்கோம். அந்த இதில் டெரெஸ்ட்ரியல் ஹேபிடேட்டில் டெசர்ட்டு, கிராஸ்லேண்டு, ஸோ டெசர்ட் அண்ட் கிராஸ்லேண்ட் பார்த்தோம். ஒன்மூர்த்தி என்ன பார்த்தோம், டெசர்ட் அண்ட் கிராஸ்லேண்டில். ஸோ டெசர்ட்டு, கிராஸ்லேண்ட், ஃபாரஸ்ட், இது 3 பார்த்தோம். இப்போ பார்த்தோம் இதில் டெசர்ட்டு, கிராஸ்லேண்ட், ஃபாரஸ்ட் பார்த்தோமா. இதில் நெக்ஸ்ட் இதில் பார்த்தோம், இதில் அடாப்டேஷன்ஸில் பிளான்ஸ் அடாப்டேஷன் அண்ட் மாடிஃபிகேஷனில் என்னென்ன மாடிஃபிகேஷன், 10 டைப்ஸ் ஆஃப் மாடிஃபிகேஷன் அண்ட் தென் ட்வின்னஸ் அண்ட் லேப்டஸ், இது கொஞ்சம் தெரிஞ்சு. 10 ஸ்டான்ஸ் பார்த்தோம். ஒன்று மட்டும் இது மட்டும் பார்த்தோம், கொஞ்சம் மட்டும் இருக்குது. ட்வின்னஸ். Some plants have a weak stems, they cannot stand straight on their own. சில பிளான்ஸ் வந்து அது ஸ்ட்ரைட்டா நிற்க முடியாது, they can able to stand straight நிற்க முடியாது. அந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் ஃபார்ம் ட்வின்னஸ் ஃபார்ம் ஆகும். they must climb on any support to survive. ஸோ அந்த சப்போர்ட் வச்சு என்ன பண்ணுவோம், அது வந்து கிளைம் பண்ண அப்படியே மேலே பிடிச்சி என்ன பண்ணுவோம், மேலே அப்படியே they can able to climb, அது மேலே கிளைம் பண்ண முடியும் சொல்றாங்க. அந்த மாதிரி மாடிஃபிகேஷன் சொன்னா ட்வின்னஸ் சொல்றாங்க. அதுக்கு வந்து கிரிட்டோரியா அண்ட் ஜாஸ்மின், எக்ஸாம்பிள் கிரிட்டோரியாவும் ஜாஸ்மின் சொல்றாங்க. ஸோ இது மாடிஃபிகேஷன்ஸ் இந்த பிளான்ஸ் என்ன மாடிஃபிகேஷன் பார்த்தோம், டென்ட்ரில்ஸ், தான்ஸ் பார்த்துருக்கோம், அண்ட் தென்
twinners. சரி இதோட நம்ம இன்னைக்கு போதும் மீதி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ சில்ட்ரன். Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you, sir. 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 Thank you, sir.